வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான். ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் பார்த்தாச்சு, இது செகண்ட் செட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான சயின்ஸ் பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க. நம்ம சேனலில் சயின்ஸ் பிடிஎஃப் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இது மூணு சேர்ந்த ஒரு பிடிஎஃப் நமக்கு இருக்குது. எல்லாமே ஆர்ஆர்பி குரூப் டியில் சிலபஸ் வைஸ் பிடிஎஃப், அதாவது சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்கான நோட்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். அந்த நோட்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோஸாகவும் கொடுத்துருக்கோம். சில வீடியோஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட பிடிஎஃப் வெர்ஷன் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோட மெயில் ladystuf@gmail.com. அது மட்டும் இல்லாமல் அதே ஜென்ரல் சயின்ஸ்க்கு டெஸ்ட் பேட்சும் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் பாதி பேர் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ வாங்கினாலும் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டைமிங்ஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் ஜென்ரல் சயின்ஸ்க்கு மட்டும் பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோட மெயில் ஐடிக்கு டீட்டெயில்ஸ் கேளுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுறோம். சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 2:3 and their HCF is 6. Find their LCM. ஸோ நார்மலாக என்ன இருக்கும், ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா LCM எப்படி கண்டுபிடிப்போம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது HCF இன்ட்டு LCM இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ அந்த நம்பர் X and Yன்னு வச்சுக்கிறோன்னா அந்த X and Yயை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ அந்த ரெண்டு நம்பர் நமக்கு வேணும், ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரியும், ரேஷியோ தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஷியோவை நம்பராக மாற்றணும்னா 2x 3x அப்படின்னு மாற்றோமா, அதாவது என்னன்னா ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த காமன் நம்பர்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் என்னது HCF வேல்யூவா இருக்கும். இப்போ ரெண்டு நம்பரை காமனா டிவிசபிள் ஆகக்கூடிய நம்பர் எதுவோ அதுதான் HCF. ஸோ சேம் தான். அப்போ இங்க எக்ஸுங்கிறது என்னது, HCF தான். HCF ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 6 நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், அந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், LCM ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So 6 2s are 12, 3 6 are 18 கிடைக்குமா. So இங்க போடுங்க. So ரெண்டு நம்பர், so 12 into 18 is equal to HCF. HCF already 6 இருக்கு, LCM தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So அப்ப LCM வேணும் அப்படின்னா 12 into 18 divided by 6. So 1 6 are 6, 3 6 are 12. So இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 36 வரும். இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன, 36. இந்த இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த HCFங்கிறது அந்த காமனாக இருக்கக்கூடிய டிவிசபிள் நம்பர். ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே சொல்கிறோம். ஸோ அந்த 6ங்கிறத நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நம்பர் என்ன கிடைச்சிரும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த HCF-ஐ வச்சு நிறைய இடத்துல கொஷின் கேட்பாங்க. ஸோ அதை ஈஸியாக நம்மளால போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இன் எ பேக் கண்டெய்ன் ரெட் கிரீன் பிங்க் டோக்கன்ஸ். ஸோ ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு, பிங்க் இருக்கு. ஓகேவா, ஸோ மூணுமே இருக்கு. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட் அண்ட் கிரீனுக்குரிய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் அண்ட் கிரீனுக்குரிய ரேஷியோ 9:6. அடுத்து while the ratio of the pink and red 18:16 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what is the ratio of green to pink. ஸோ green to pink நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரெண்டு ரேஷியோல நமக்கு எது ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. ரெட் சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெட்டோட ரேஷியோ வேல்யூவை ஈக்குவல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், கிரீன் அண்ட் பிங்கோட ரேஷியோவை எடுத்துக்க முடியும். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் ஒரே நம்பரா மாற்றணும்னு என்ன பண்ணணும், மாற்றி மல்டிபிகேஷன் பண்ணணும். இப்போ இந்த 16 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது 9ஆல மல்டிப்ளை பண்ணனா 18ஐயும் 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போதான் ரேஷியோ நமக்கு ஈக்குவலாக வரும். இங்கே 19 into 16 ஓகேவா மல்டிப்ளை பண்ண, அதே மாதிரி இதே நம்பரையும் 16ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 6 5யோட புது நம்பர் என்ன, 16 into 9 144 வரும். அடுத்து 6 into 16 96 கிடைக்கும் நமக்கு. அடுத்து இதுக்கு பாருங்க பிங்க் அண்டு ரெட்டு. பிங்க் அண்ட் ரெட்டு பார்க்கும்போது ஸோ 18 into 9 என்ன வரும், 162 வரும். இது அகைன் 144 வரும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இது ரெண்டுலையுமே ரெட்டோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா, அதான் நம்மளோட ரேஷியோட ஃபார்முலா. ஸோ A ரேஷியோ B, B ரேஷியோ
சீன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஏ ரேஷியோ சின்னு எடுத்துக்க முடியும். அதுதான் ரூல். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன வரும், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் கிரீன் டு த பிங்க். ஓகேவா? ஸோ கிரீன் டு த பிங்க் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் பிங்க் அடுத்து கிரீன் வரும். ஸோ பிங்க் சாரி மாற்றி சொல்லிட்டேன், கிரீனு அதுக்கப்புறம் பிங்க் வரும். கிரீன் வந்து 96, இது வந்து 162. ஸோ இது என்ன பண்ணலாம்னா 6ஆல் அடிக்கலாம். 6ஆல் அடிக்கும்போது 27 16 கிடைக்கும். சாரி 16 27 கிடைக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 16 27 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே என்னது இருக்குன்னா மல்டிபிகேஷன். ஸோ மல்டிபிகேஷன் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சம்ம நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த மார்க்கெட் ப்ரைஸ், இந்த டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் லாஸ் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் எ பெஞ்ச் is 374. அதாவது மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 374 ரூபாய். which is 22% of above the cost price. அதாவது என்னன்னா காஸ்ட் பிரைஸை விட 22% வந்து அதிகம். அப்போ இதோட பர்சன்டேஜ் என்ன, 122%. ஏன்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் பிரைஸை வந்து 100% எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் 100% இருந்தால் தான் அதுலேருந்து ப்ராஃபிட் வருதா இல்லை வந்து லாஸ் வருதாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால காஸ்ட் ப்ரைஸை 100% எடுத்துக்கிட்டோம்னா இவங்க கொடுத்துருக்க மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 22% அபோவ். அப்படிங்கிறப்போ 100ஓட 22 ஆட் பண்ணும்போது 122% வந்து நமக்கு மார்க்கெட் பிரைஸ் கிடைக்கும். இஃப் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 13%, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 13%னா என்ன அர்த்தம், அதாவது இந்த மார்க்கெட் பிரைஸ் இருக்கக்கூடியதுல சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு செல்லிங் பிரைஸ் கொடுப்பாங்க. அப்படி செல் பண்ணும்போது நமக்கு 13% கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஸோ அப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 13% கிடைக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட இந்த 13% ஆட் பண்ணால் தானே அது செல்லிங் ப்ரைஸாக வரும். அப்போ 100ஓட 13 ஆட் பண்ணால் 113 வந்து செல்லிங் ப்ரைஸ் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 122% இருக்கும்போது செல்லிங் ப்ரைஸ் என்ன எவ்வளோ இருக்கு, 113% இருக்குது. இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வேணும்னா என்ன ஃபார்முலா, மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஆல்ரெடி மார்க்கெட் பிரைஸ் நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இப்போ பாருங்க, 122%ங்கிறது 374 ரூபாய்னா 113%ங்கிறது எவ்வளோ, அதுதான் எக்ஸ்ன்னு வச்சு, அந்த எக்ஸ் தான் என்னது செல்லிங் பிரைஸ். ஸோ இது எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 374 இன்ட்டு 113 டிவைடட் பை 112. ஸோ இதை நம்ம என்ன, சாரி 122 122. ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போறோம். இது அடிக்கும்போது நமக்கு என்ன, இதை அடிச்சிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும், 346ன்னு கிடைக்கும். அப்போ அதுதான் என்னது செல்லிங் ப்ரைஸ். இப்போ நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஃபார்முலா வேணும். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 374 மைனஸ் 346. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 28 கிடைக்கும். இது வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தான். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து எதுலேருந்து கண்டுபிடிப்போம், மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து தான் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும்னா எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் 374 இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 7.38 கிட்ட வரும். இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க 2 டெசிமலுக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 7.38. ஸோ இங்கே என்ன முக்கியம், கால்குலேஷன் தான் முக்கியம். ஸோ கால்குலேஷன் கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் இந்த டிஸ்கவுண்ட் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் அன் ஐட்டம் மார்க்கெட், இங்கேயும் அகைன் என்ன இருக்கு, மார்க்கெட் ப்ரைஸ் தான். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு, 594 இருக்கு. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு, சோல்டு ஃபார் 155. ஸோ மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு என்னது டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ இதை கழிங்க, இதை கழிச்சோம்னா 934. ஸோ 439 கிடைக்கும். இது வந்து டிஸ்கவுண்ட். இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ண போறோம், இந்த அமௌண்ட் 439 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 594 இன்ட்டு 100. இப்போ இதில் என்ன முக்கியம், கால்குலேஷன். ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 73.91 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.
ஸோ இதை நீங்கள் என்னது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக அடிச்சுக்கோங்க. ஸோ அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது 73.91ங்கிறது கிடைக்குது. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. மெட்டல் ராட் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ் ஏபிசி. நம்ம பார்த்தோம் இல்லையா ரேஷியோ, அதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ. ஏபியோட ரேஷியோ வந்து 4:8. ஸோ அதனால 4:8 நான் போட்டேன். லென்த் ஆஃப் சி அண்ட் பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி அண்ட் பி, சி வந்து 10, பி வந்து 18. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லென்த் ஆஃப், அதாவது டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 48ன்னு. ஏ மைனஸ் சிக்குரியது. அடுத்து டோட்டல் லென்த் கேட்டிருக்காங்க. டோட்டல் லென்த்னா என்ன, ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நல்லா பாருங்க, நமக்கு ஆல்ரெடி ஏபி ரேஷியோவும் சிபி ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபிசின்னு சொல்லக்கூடிய 3 ரேஷியோவும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோவை நம்ம என்ன எழுதுவோம், இங்கே பியில் முடிஞ்சிச்சுன்னா அதே தான் சிக்கு வரும். இங்கே பியில் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதே தான் இங்கே ஏக்கு வரும், விட்டு போன நம்பர். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4x18 ரேஷியோ 18x8 ரேஷியோ 8x10. இங்கே என்னென்ன பண்ணலான்னா எல்லாத்துலேயும் அடிக்கிற மாதிரி நம்பர்ஸ் வருது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் இருக்கிறத 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், 2 டைம்ஸ் வரும். அகெயின் என்ன பண்ணலான்னா 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணலாம். 2 வந்துடும். இதில் வந்து 9 கிடைக்கும். அடுத்ததில் வந்து 9, இது 18, இங்கே 10 இருக்குது. ஸோ அடிக்க முடியாது. நமக்கு என்ன ரேஷியோ கிடச்சிருக்கு, 9x18x10ன்னு சொல்லி ஏபிசி ரேஷியோ கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரேஷியோவை வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணணும், காமனான ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த காமன் நம்பர் என்னென்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 9x 18x 10xன்னு சொல்லி நமக்கு 3 வேல்யூ கிடச்சிடும். இப்போ இதில் இருந்து இந்த 3 வேல்யூவில் 2 வேல்யூவை கழிச்சோம்னா 48 கிடைக்குது. அது இதில் சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த் ஆஃப் ஏ அண்ட் சி. ஏ அண்ட் சியோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்போ கழிக்கும் போது என்ன கிடைக்கும், 10x மைனஸ் 9xனா எக்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னது 48. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 48 கிடைச்சிருது. அதை நம்ம வச்சு என்ன பண்ணலாம், இந்த 3 வேல்யூஸையும் கண்டுபிடிக்கலாமா. 9x48 கண்டுபிடிங்க. அதே மாதிரி 18x48 கண்டுபிடிக்கிறோம். 48 into 10 இது 3ஐயும் கழிச்சு ஆட் பண்ணோம். அதாவது 9x8 plus 48 plus 10x48. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1176 வரும். ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க, டோட்டல் லென்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1176. ஸோ இதோட வந்து ஒரு 5 கொஷின் வந்து பார்த்தாச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் சயின்ஸோட பிடிஎஃப்பும் ஜென்ரல் சயின்ஸ்க்குரிய டெஸ்ட் பேட்சும் வேணும்னா மெயில் பண்ணுங்கள். நன்றி.